அவ்வளோதான், ஒரு ஐஸ்கிரீம் தான். என்ன குட் பாய், செம்மையா இருக்கு ஐஸ்கிரீமு. ப்ரூனோ லேப் நாளைக்கு கிளம்புறாங்க. அவருக்காக நம்ம அமுல் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். ஐஸ்கிரீம் வந்து நீங்க தாராளமா உங்க டாக்ஸ் கொடுக்கலாம். ஒரு 10 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் கொடுங்க, அதுவே போதுமானது. வெண்ணிலா மட்டும் கொடுங்க, வேற ஃபிளேவர்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. சாக்லேட் ஃபிளேவர்லாம் கொடுத்தீங்கன்னா டாக்ஸ்க்கு அது ரொம்ப டாக்ஸிக்கானது, கெடுதல். அது ஐஸ்கிரீம் வந்து கப்ல இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. டாப் லேயர் கேப்பை யூஸ் பண்ணாலே போதும், சாஃப்டா வந்துடும். நம்ம இதுக்குன்னு ஸ்பூன் யூஸ் பண்ணணும் தேவை கிடையாது. ஒவ்வொரு டாகும் கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலின்னு இருக்கு, அவங்களும் அவங்க ஃபேமிலியை தேடுவாங்க. ஹே ப்ரூனோ, ஐஸ்கிரீம் சார் அதுக்குமே காலி பண்ணிட்டாரு. இப்போ வந்து பைரவ் ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் சார் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. ஓகே நாங்க ஐஸ்கிரீம்ல சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கனால ஒரு லிமிட்டா கொடுக்கறது நல்லது. துருவா ஐஸ்கிரீம் வேணுமா துருவா? நாங்க ஈட் குட் பாய். மித்த டாக்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க, பட் இவர் வந்து கொஞ்சம் ருசிச்சு சாப்பிடுவாரு. அண்ட் அடுத்து நம்ம ஸ்கூபிக்கு வந்த புதுசுல பொறுமையா கிடையாது, இப்ப நல்லா பொறுமையா கவனிக்கிறாரு. நாங்க ஈட். இவருமே லிக் பண்ணி தான் சாப்பிடுவாரு, அப்படியே முழுங்க மாட்டாரு. அடுத்து நம்ம யோகி, நம்மளோட பேபி கேர்ள். ஓகே இந்தாங்க ஐஸ்கிரீம் வேணுமா பிஸ்கெட் வேணுமா? குட் கேர்ள். யோகி ஸ்டே 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 ஸ்டே. நான் சொன்னதான் சாப்பிடுவாங்க. ஈட். குட் கேர்ள். இவங்க வந்து ஒரு பக்காவான கார்டிங் டாக். இவங்களுக்கு ஆட்டிடியூட் ரொம்ப அதிகம். இந்த ஆல்பா டாக் கேட்டகரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரியில மேடம் வருவாங்க.